Hello my dear netizens, welcome to Common Man Studios. இன்னைக்கு நம்ம சினி பஸ்ல என்ன அப்டேட் பார்க்க போறோம் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தல ஃபேன்ஸ் யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்க மனசை தேத்திக்கோங்கப்பா. இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? எல்லையே இல்லாத அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்க நடிகர்கள்ல அஜித் குமாரும் ஒருத்தர். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல பேரை தன்னுடைய படங்கள் மூலமா கவர்ந்தவர் தான் நடிகர் அஜித். இவரோட நடிப்புல கடைசியா குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த படம் தாறுமாறா வசூல் வேட்டை செய்ய ரசிகர்களோட கொண்டாட்டங்களும் அமர்க்கலமா இருந்துச்சு. அடுத்ததா அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல படம் நடிப்பாருன்னு எல்லாம் தகவல்கள் வெளியே வந்துச்சு. ஆனா இது வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் பத்தி எந்த அப்டேட்ஸும் இல்ல. இந்த நிலையில அஜித் தன்னோட கார் ரேசிங் போட்டிகள்ல அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நடிகர் அஜித் குமார் இன்னும் எவ்வளவு காலம் கார் ரேசிங்ல ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கார் ரேசிங்ல பங்கெடுக்க விரும்புறேன்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷங்களாவே நான் துபாயில தான் வசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷமும் கார் பந்தயத்துல ஈடுபட தயார் செஞ்சுட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அஜித்தோட இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது இனிமே கார் ரேசிங் தான் அப்படின்னு தெரியுதுங்க. ஓகே நெட்டிசன்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் குமார் மறுபடியும் படம் நடிக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ, உங்கள் வாய்ஸ் ஆஃப் சித்து.